இப்போ இன்றைக்கி குட்வில் சாப்டர் போடுறோம். இதில் ஒரு 5 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் 6 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட். வெரி சிம்பிள். எத்தனை வருஷம் ப்ராஃபிட் கொடுக்குறாங்களோ ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் சம்மில் கொடுப்பாங்க, போட்டால் குட்வில் கிடைக்கும். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ப்ராஃபிட் கொடுக்குறான். நான் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட் 6000. குட்வில் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கா பாருங்கள், ஆன் த பேசிஸ் ஆஃப் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ். அப்போ இன்ட்டு 3 பண்ணால் குட்வில் வில் பி 18000. சிமிலர்லி இந்த சம்க்கும் பாருங்கள், 5 வருஷம் ப்ராஃபிட் இருக்குது, ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் 3200. மேலே 3 இயர்ஸ் பர்ச்சேஸா, ஸோ இன்ட்டு 3 பண்ணால் 9600 வில் பி குட்வில். சிமிலர்லி இந்த சம்லேயும் 5 இயர்ஸ் ப்ராஃபிட், ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணால் ஆவரேஜ் ப்ராஃபிட் 21400. மேலே 4 இயர்ஸ் பர்ச்சேஸா, இன்ட்டு 4 பண்ணால் 85600 வில் பி குட்வில். இப்போ இந்த சம்மில் ஒரு ட்விஸ்ட்டு, 4 வருஷத்தில் 1 வருஷம் லாஸ். அப்போ லாஸை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும், மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் வில் பி 8000. மேலே 3 இயர்ஸ் பர்ச்சேஸ், ஸோ இன்ட்டு 3 போட்டால் குட்வில் வந்து 24000. இப்போ இதே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தால் எப்படி? இப்போ 3 வருஷம் இங்கே ப்ராஃபிட் இருக்குது இந்த சம்மில். 2000, 2001, 2000 என்ன சொல்லியிருக்கான்னா நான் ரெக்கரிங் இன்கம். இப்போ இந்த மாதிரி இன்கம் எக்ஸ்பென்ஸ் வந்தால் நான் சொல்லியிருக்கேன், இன்கமாக இருந்தால் மைனஸ், எக்ஸ்பென்ஸாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடு அண்டர் வேல்யூனா இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓவர் வேல்யூனா லெஸ் பண்ணணும், அண்டர் வேல்யூனா ஆட் பண்ணணும். இப்போ இங்கே நான் ரெக்கரிங் இன்கம் இருக்கா, அப்போ மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 65000 தான் ப்ராஃபிட். அதே மாதிரி 2001 90,000 30,000 வந்து க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூ. அப்போ ஓவர் வேல்யூனா மைனஸ் பண்ணிக்கிறேன், 60 தான் ப்ராஃபிட். அப்போ ஸோ 65, 60, 1 lakh. ஏன்னா 2002க்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. டிவைடட் பை 3 போட்டால் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்குது. இங்கே 3 இயர்ஸ் பர்ச்சேஸ், ஸோ இன்ட்டு 3 பண்ணால் குட்வில் வில் பி 2,25,000. இப்போ அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆல்ரெடி நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க தெரியும். அதுலேருந்து நார்மல் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். குட்வில் வந்து அதே தான். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் பதிலாக சூப்பர் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இப்போ இந்த சம் பாருங்கள், 3 இயர் ப்ராஃபிட் கொடுக்குறானா, ஆட் பண்ணி டிவைடட் பை 3 போட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டேன். நார்மல் ப்ராஃபிட்க்கு இப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 1 lakh, நார்மல் ரிட்டர்ன் 10%, ஸோ 10,000. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட் 30,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3 கொடுத்துருக்கானா, அப்போ குட்வில் வில் பி 90,000. இப்போ இந்த சம்லேயும் அதே தான், 3 வருஷம் ப்ராஃபிட் கொடுக்குறான், டிவைடட் பை 3 போட்டு இது பண்ணுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் சேலரி, ரெமுனரேஷன், வேஜஸ் கொடுத்தா மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும். அதுவும் போக இருக்கிற ப்ராஃபிட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ பார்ட்னர் சேலரி, ஓனர் ரெமுனரேஷன், பார்ட்னர் ரெமுனரேஷன், ரெமுனரேஷன் டு த கம்பெனி, எது இருந்தாலும் மைனஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 20 lakh, நார்மல் ரிட்டர்ன் 10%, ஸோ நார்மல் ப்ராஃபிட் கிடச்சிரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 3 இன்ட்டு 3 போட்டால் குட்வில் கிடைக்கும். இப்போ பெரிய சம்மாக கேட்குறதா இருந்தால் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, டோட்டல் அசெட் மைனஸ் லைபிலிட்டி. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் போட்டுப்போம். 5 வருஷம் ப்ராஃபிட் இருக்கா, ஆட் பண்ணி டிவைடட் பை 5 பண்ணால் கிடச்சிடுது. நார்மல் ப்ராஃபிட்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு இல்லை, அப்போ நான் அசெட்லாம் எடுத்துக்கிறேன். அசெட்டில் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், இது மட்டும் கீழே ரீவேல்யூ கொடுத்துருக்கான், ஸோ அதை எடுத்துக்கிறேன். கவர்மெண்ட் பாண்ட், ஸ்டாக், புக், டெப்ஸ், கேஷுக்கு வந்து புக் வேல்யூவே நீங்கள் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ் ஷீட் வேல்யூவே. டோட்டல் போட்டால் 4 lakh வருது. லைபிலிட்டி என்னென்ன இருக்குது, கிரெடிட்டார்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், ப்ரப்போஸ் டிவிடன். மைனஸ் பண்ணிக்கிட்டா கேபிட்டல் எம்ப்ளாய் வருது. நார்மல் ரிட்டர்ன் 10%, ஸோ நார்மல் ப்ராஃபிட் கிடைக்குது. ஆவரேஜையும் நார்மலையும் மைனஸ் பண்ணால் சூப்பர் ப்ராஃபிட். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் 5, ஸோ இன்ட்டு 5 பண்ணால் குட்வில் வில் பி 30,000.